சிங்காசனத்தில் இருக்கிறதற்கு ஒரு ஆண் தலைமுறை இல்லாமல் போகாது என்றும், கர்த்தருடைய வருகை வரையிலும் உன்னுடைய ராஜபாரம் நிலைநிற்கும், இந்த சிங்காசனம் நிலைநிற்கும் என்றும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆனால் இந்த வாக்குத்தத்திற்காக கர்த்தர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்தது இயேசுவை. இன்றைக்கு இயேசுவோடு சொல்லுகிறார், அந்த சிங்காசனம் கொடுக்கப்படும் என்றும். இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். அதனால் தான் அப்ரகாம் பிதா நமக்கு தகப்பனாய் மாறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலரான நமக்கும் அவர் ராஜாவாக இருப்பார் என்று கூறப்படுகிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிங்காசனத்தை கொடுப்பார் என்று தேவதூதன் சொன்ன பொழுது மரியா நினைத்திருப்பார் இந்த பூமியில் இருந்து என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து 33.5 வயதில் இறக்கும் வரையிலையும் அல்லனா இறந்த பிறகு இந்த பூமியில் இருந்த நேரத்திலையும் அவருக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில்